அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இப்ப நாங்க இப்ப ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சுருக்கமான ஒரு 5 நிமிஷம், இது முக்கியமான ஒரு மெசேஜ். ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அதாவது பிறை 15 ஷாபானுடைய பிறை 15 பராத் என்று சிறப்பிக்கிறாங்க. பராத் என்று சிறப்பிக்கிறாங்க. இப்ப உண்மையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பராத் என்று ரசூலுல்லாங்க சிறப்பிச்சாங்க என்று சொன்னால் அதை சிறப்பிக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லையா? ரசூலுல்லாங்க வழிகாட்டிட்டாங்க, சஹாபாக்கள் அதற்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க என்றால் எந்த தவறும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அதை ரசூலுல்லாங்க தனது உம்மத்துக்கு அதை சொல்லித்தராமல் இந்த உலகத்தை விட்டு பிரியல்ல. எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை அறிவித்து கொடுத்து சஹாபாக்கள் செய்யாமல் இருக்கவில்லை. ஏன்னா நன்மையில முந்தியவர்கள் சஹாபாக்கள். அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த சிறந்த நூற்றாண்டுல அல்லாஹ்வுடைய தூதரோ சஹாபாக்களோ பராத் என்ற ஒரு நாளை என்ன செய்யல, இபாதத்தின் மூலமாக நோன்பின் மூலமாக அப்படி சிறப்பிக்கல. இல்லைங்க அவங்க சொல்றது, அந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறதோ, அதே மாதிரி 3 யாசின் ஓதுறாங்க. அந்த நாள் என்ன செய்வாங்க, 3 யாசின் ஓதுவார்கள். 3 யாசின் ஓதுறது, இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சிலவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு சொன்னா, நோன்பு பிடிக்கிறது நன்மையா பாவமா என்ன கேட்கிறாங்க. நோன்பு பிடிச்சா என்ன அல்லாஹ் தண்டிப்பானான்னு கேட்கிறாங்க. யாசின் ஓதினா அல்லாஹ் என்ன தண்டிப்பானான்னு கேட்கிறாங்க. அருமையான சகோதரர், இந்த கேள்வி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படிதானே? இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கிற மாதிரி இருக்குதுண்டா, அல்லாஹ்வுடைய தூதரிடமே திருப்பி கேட்பது போன்று இருக்குது. உதாரணமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நோன்பை நன்மை என்று சொன்னது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும், இல்லையா? அப்ப நோன்பை நன்மை என்று சொன்னவர்கள் அந்த நோன்பை எப்ப நோக்க வேண்டும் என்றும் சொல்லி தந்தார்கள். எந்தெந்த நாள நோன்பு நோக்க வேண்டும், எந்தெந்த நாளில் நோன்பு நோக்கிறது சுன்னத்து, எந்தெந்த நாள நோன்பு நோக்க கூடாது, இதையெல்லாம் தெளிவாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அறிவித்து தந்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஒரு தாபி சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவங்க பார்க்கறாங்க, ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுகிறாரு. அப்ப அவங்கள்ட்ட இத காட்சியை பார்த்துட்டு கேட்கறாங்க, நீங்க என்ன அஸ்ருக்கு பிறகு தொடர்ந்து சுன்னத் தொழுறீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர்கிட்ட பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் தொழுகிறதால அல்லாஹ் என்ன தண்டிப்பானான்னு கேட்கிறார். நான் தொழுவதால் அல்லாஹ் என்ன தண்டிப்பானான்னு கேட்கிறார். இப்ப சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் தொழுவதால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் தண்டிக்க மாட்டான், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள் அதற்காக தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள் அதற்காக நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பான். எனவே இப்ப பராத்துல நோன்பு பிடிச்ச அல்லாஹ் தண்டிப்பான்டா தண்டிக்க மாட்டான், நோன்புக்கு தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தீர்கள் என்பதற்கு அல்லாஹ் தண்டிப்பான், இல்லையா? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு நாளை சிறப்பித்து நோன்பு நோக்கக்கூடிய அதிகாரம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உரிய அதிகாரம். அவங்க தான் சொல்ல வேண்டும், வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அப்ப எனவே உங்களுக்கு தெரியும், ஷாபான்ல ரசூலுல்லாஹ் அதிகம் நோன்பு நோட்டுறாங்க, அதை யாருக்கும் அது தெரியாது. ஆனா பராத்தை சிறப்பித்து அந்த நாள நோன்பு வைக்கிறது, ரொட்டி சுடுறது, அதுக்கு நிறைய கதையெல்லாம் வச்சுக்கிறாங்க. ரொட்டியும் வாழைப்பழமும், அதுக்கு என்ன கதை தெரியுமா? மறுமையில அது என்ன செய்யும், அது குடையாக உங்களுக்கு நிழல் தரும் என்ற ஒரு கதை. என் அருமையான சகோதரர்களே, அந்த 7 கூட்டம் ஹதீஸ்ல இதெல்லாம் வரல. ரசூலுல்லாஹ் 7 கூட்டத்துக்கு நிழல் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதுல இது வரல. அப்ப நாங்க என்ன விளங்க வேண்டும் சொன்னா, இப்படியான மூட நம்பிக்கைகள் இது கூடாது. அப்ப எனவே இந்த நாளை நிறைய பேர் சொல்ல, இந்த வஹாபிகள் எடுத்தீங்கடா இவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்றதா இவங்க வேலைன்னு சொல்றாங்க. நாங்க இல்லைன்னு சொல்லவில்லை. ஷாபான்ல நீங்க அதிகமாக நோன்பு வைங்க. ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு நோட்டார்கள். ரமலானுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் அதிகம் நோன்பு நோட்டுற மாதம் ஷாபான், சுன்னத் அது. அதை செய்யறது இல்ல. இந்த நாள் என்ன செய்யறாங்க, அந்த நாளை சிறப்பிக்கிறாங்க. அதை சிறப்பிக்கிறதுக்கு ஹதீஸ்கள்ல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப உங்களுக்கு ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள். ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் என்று சொன்னா அதுல என்ன செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த நாள் சிறந்த நாள் ஒருத்தர் நோன்பு வைக்கலாம், நோன்பு வைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஒரு சிறந்த நாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன நாள்ல கூட எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப ஷாபான்ல 15வது நாள் ஏதாவது அதை பத்தி ஹதீஸ் இருக்குதா? அதை சிறப்பிச்சுக்கிறாங்களா? அமல்களின் மூலம், இபாதத்தின் மூலம், தொழுகையின் மூலம், நோன்பின் மூலம் எந்த செய்தியும் வரல. எனவே நறுமையான சகோதரர்களே, அதை நாம் பிறருக்கும் அதை உணர்த்த வேண்டும். ஷாபான் அதிகமா தாராளமா நோன்பு வைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதம் பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கிறது சுன்னா. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கிறாரோ அவர் அந்த காலம் முழுவதும் நோன்பு நோட்டுவார். ஏன்னா 3 நோன்பு பிடிச்சீங்கன்னா அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோட்டு நன்மை கிடைக்கும். இது ஒவ்வொரு மாதமும் செய்வார் என்றால் அது அந்த வருடம் முழுக்க அந்த நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும். இப்ப ஒருவருக்கு என்ன வளம் இருக்குது, ஒருவருடைய வளமை பிற 13, 14, 15 நோன்பு வைக்கிறாரு.
இவர் வந்து ஷாபான்ல ஒரு 13, 14, 15 நோன்பு வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் கிடையாது. அவர் ஏன்னா அவர் 15 பராத்துன்னு சிறப்பாக்கல, அவருடைய நியத் என்னது, அவர் ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 நோன்பு வைக்கிறார். அந்த அடிப்படையில் நோன்பு வைக்கலாம். அந்த அடிப்படையில் நோன்பு வைக்கக்கூடியவருக்கு ஷாபானிலும் பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கலாம், தவறில்லை. ஆனால் பராத் என்று சிறப்பாக்குவீர்கள் என்று சொன்னால் அது கூடாது. அதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் எந்த ஆதாரம் இல்லை, சஹாபாக்கள் அப்படி செய்யவில்லை என்பதுதான் அதுல வந்து நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அல்லாஹு ஆலம். இத்தோடு நிறைவு செய்கின்றோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.